சுந்தரராஜன் அவர்கள் விஜயகாந்த், மோகன் இவங்க 2 பேருக்கும் சூப்பர் ஹிட் படங்களை அந்த காலத்தில் கொடுத்தவர். இவர் இயக்கிய படங்கள் சில்வர் ஜூப்ளி படங்களாக பெரும்பாலும் இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது துரதிருஷ்டவசமாக ஒரு காமெடி நடிகராக மட்டும்தான் இவர் அறியப்படுகிறார். இவர் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத இயக்குநர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார். பாரதிராஜாவிடம் பணிபுரியாமலேயே அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு வெற்றி கொடி நாட்டிய ரொம்ப அசாத்தியமான திறமையானவர் தான் இந்த ஆர் சுந்தரராஜன் அவர்கள். இவரை போல மிகச்சிறந்த கதை சொல்லி இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காதது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு மொக்க கதையை கூட ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னார்னா அந்த இடத்துலையே பாக்கெட்டில் இருக்கிற அவ்வளவு பணத்தையும் அந்த ப்ரொடியூசர் எடுத்து கொடுத்து இந்த படத்தை எங்கள் கம்பெனிக்கு தான் நீங்கள் இயக்கணும் அப்படின்னு கெஞ்ச தொடங்கி விடுவார்களாம். அவ்வளவு திறமையாக இவர் கதை சொல்லுவார். அந்த காலத்தில் வெற்றி இயக்குநராக இருந்த வரிசை இயக்குநர்களான பாரதிராஜா, பாலு மகேந்திரா, பாக்யராஜ், பாலச்சந்தர் ஆகியவர்கள் உச்சத்தில் இருக்கும்போதே தமிழ் சினிமாவில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்த இவர்